பாருங்க, எங்க ஊர்ல பொடாரி திருவிழா நடக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பொடாரி திருவிழா நடக்கும். எங்க ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம திருவிழாவில் நடக்கிறத வீடியோவா எடுத்து உன்னுடைய சேனல்ல போடு, நீலாம் ஒரு யூடியூபரா, ஏன்னா நம்ம திருவிழாவில் நடக்கிறத வீடியோவா போட மாட்டேன்னு கேக்குறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 7 நாள் திருவிழாவின்னு பசங்க என்கிட்ட நம்ம திருவிழாவில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோவா போட்டா உனக்கு என்னன்னு கேக்குறாங்க. எங்க பசங்க எல்லாரும் பாசத்தோட கேட்கறதுனால எங்க திருவிழாவில் என்னென்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ எங்க ஊருக்காரங்க பாக்கிறதுக்காக மட்டும்தான். வெளியூருக்காரங்க இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்க ஊர்லாம் இந்த மாதிரி நடக்குதான்னு லாஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க. திருவிழா என்பது மகிழ்ச்சிக்கு தான், சண்டை போடுறதுக்கு இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மனசுக்குள்ள பெரிய பசங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஒண்ணு இல்லாத பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குவாங்க. சின்ன பசங்க தான் அறிவில்லாம பண்றானு பார்த்தா ஒரு சில பெரிய பசங்களும் நமக்குள்ளேயே பிரிச்சு பிரிச்சு பேசி சண்டையை இன்னும் பெருசாக்குறானுங்க. டேய், நம்ம எல்லாரும் ஒரே ஊர் தான்டா, அதனாலதான் இந்த சாமி எல்லா ஊரையும் சுத்தி வருது. எங்க ஊர்ல சண்டை போட போறானுவோ கோவம் மட்டும் தான் வருது, ஆனா சாமியை தூக்க எவனும் வரமாட்டானு. எங்க ஊர்ல நிறைய நல்ல பசங்களும் இருக்கானுவ, அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சாமியை தூக்கிட்டு போறோம். ஆனா சாமி போற வழியை பாருங்களேன், எவ்வளவு சேரு தண்ணி நிக்குதுன்னு. இப்படி எங்க ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும். நாங்க கஷ்டப்பட்டு இந்த சேத்துலயும் சாமி தூக்கிட்டு தான் போறோம். நம்ம சாமியை அழகா அலங்காரம் பண்ணி பாக்குறோம், அந்த சாமி நம்ம ஊர் அழகா பார்க்க வேணாம்? வரியை மட்டும் கரெக்டா கேட்டு வாங்குறீங்க, அது நியாயம் தான், நான் இல்லன்னு சொல்லல. சாமி போற ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம்? திருவிழா என்னைக்குன்னு 4 பேர் பஞ்சாயத்தை கூட்டி திருவிழா என்னைக்குன்னு அறிவிச்சுட்டு போயிருங்க. ஆனா திருவிழா எப்படி நடக்குதுன்னு வந்து கோவில் பக்கம் பாக்குறதும் இல்ல, அதை எடுத்து நடத்துறதும் இல்ல. நம்பூர்காரங்க இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தா நம்பூர்காரங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சொல்லணும்னு நினைச்சா இன்னும் நிறைய விஷயத்த சொல்லலாம், ஆனா நான் ஆகாதவனா ஆயிடுவேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோல பாருங்க.